அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் 2 நாளில் இந்திரா காந்தி வந்தாங்க. வந்தவுடனே என்ன ஆச்சுன்னு இப்படி பிஜேபி டாக்டர் அனுப்பிச்சார். டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க அமெரிக்காவுக்கு தான் கூட்டி போனால் பரவாயில்ல அப்படின்ட்டு. இந்திரா காந்திகிட்ட போய் 2 பேர், மேடம் நீங்கள் வந்து நாம் எம்ஜிஆரை இது சிஎம்ஐ அமெரிக்கா கூட்டி போனால் என்னமோ இந்தியாவில் மெடிக்கல் டாக்டர்ஸு எஃபிஷியன்ட் இல்லாத மாதிரி தோணும், இங்கேயே நம்ம ஏன் ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு. அந்த அம்மா ஒரே வார்த்தை, நான்சென்ஸ். நான்சென்ஸ் இது நான்சென்ஸ் இது நான்சென்ஸ். ஹி ஹேஸ் டு கோ மீன்ஸ் வில் லெட் அஸ் டேக் ஹிம். ஓகே அப்படின்ட்டு 747 ஒரு ஃப்ளைட்டை மேட் இட் அவைலபிள். அதை ஒரு ஹாஸ்பிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொன்னையன் டாக்டர் ஹாண்டே எல்லாம் சேர்ந்து எல்லாம் கன்வெர்ட் பண்ணி அதில் 19 டாக்டரோட எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு கூட்டம் வந்தாங்க. அதில் வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இது வரைக்கும் நான் சொல்லன்னா, ஏன் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா, வி மேட், நானும் பரமசிவம் மேடு ஒன் மேஜர் டிசிஷன். எந்த விதமான ஆளுங்களையும் பாராபட்சம் இல்லாமல் ஆன்சர் இஸ் நோ. யாருமே விசிட் பண்ணுறதுக்கு பர்மிட் கூடாது, அனுமதி கூடாது. அவ்வளோதான் அவ்வளோதான். ஐ ஆம் இன்சார்ஜ். கண்டிப்பாக. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு கம் அப்படின்ட்டீங்க. யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. சரி. நேராக 2 பேரும் ஜானகி அம்மாக்கிட்ட போனோம். அம்மா, ஐயாவை காப்பாற்றுறதுன்னா நான் எவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன், சரி, இது சக்ஸஸ் ஆகுறதுன்னா நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. எங்களை கேட்காம எந்த ஆளுங்களையும் உள்ள விடக்கூடாது. எங்களுடைய பாலிசி யாரும் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணுமா, அப்போ தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கணும். சரி, நீங்கள் செய்யுங்கட்டார். சூப்பர். கம்ப்ளீட்டாக யாரையுமே அலோ பண்ணல.